இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பட்ஜெட்டில் எனக்கு ரொம்ப மினிமம் பட்ஜெட்டில் எனக்கு வந்து பண்ணி கொடுப்பீங்களா இந்த கேட்டால் பண்ணிக்கலாம் நமக்கு. ஸோ நம்ம இங்கே பார்க்கணும் இது வந்து நமக்கு வந்து ஒன் ஆஃப் அவர் பட்ஜெட் கம்மி பண்ணுற மாடல் இது ஒன்று. இது பார்த்து சேம் வந்து 4x2 சைஸ் இது பார்த்து நமக்கு வந்து ஹைட் நமக்கு தேவையான பார்த்து இன்க்ரீஸ் கம்மி பண்ணிக்கலாம் நமக்கு. இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூஸ்வலாக சிம்பிள் நமக்கு என்ன பண்ணுவோம் பண்ணிக்கலாம் நமக்கு. இதில் இது வந்து பட்ஜெட் கம்மியானா ஹெவியாக தான் இருக்குது, நம்ம வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். இது பட்ஜெட் கம்மியாக தான் இருக்குது. அது இதே பார்த்திங்கன்னா பட்ஜெட் கம்மியாக தான் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து எஸ்எஸ் கோல்டு வந்துடும். இதில் முன்னாடி பார்த்தீங்கன்னா லைட் வந்துடும். இதே நமக்கு அதே சேம் சைஸ் 4x2 தான். இல்லை எனக்கு வந்து பின்னாடி ஸ்டோரேஜ் வேணால் கூட ஸ்டோரேஜ் போட்டுக்கலாம், க்ளோசிங் வேணால் க்ளோசிங் போட்டுக்கலாம். இதே சொல்கிறேன்னா இதெல்லாம் மல்டிபர்பஸ் கார்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிஐ பவுடர் போட்டுருங்க. எம்எஸ் கிடையவே கிடையாது. மாடல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேலே டாப் பார்த்தீங்கன்னா நமக்கு டோம் ஷேப் டாப் வருது. இதில் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து வேறு ஸ்ட்ரக்சர் வருது. நமக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஐவரி கலர் வருது. நமக்கு நான் முன்னாடியே சொன்ன பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செலக்டட் கலர்ஸ் இல்லை, நமக்கு வந்து வேறு நிறைய கலர்ஸ் இருக்குது. நமக்கு பிடிச்ச கலர் நமக்கு போட்டுக்கலாம் நமக்கு. சரிங்களா? நான் முன்னாடி சொன்ன நம்ம கார்டு எல்லாம் மல்டிபர்பஸ் கார்டு தான். இதில் பார்த்து நமக்கு வந்து கோல்டு பிளேட் வருது, முன்னாடி எஸ்எஸ் கோல்டு பிளேட் வருது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஜியோ பவுடர் போட்டிங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லைட் செக்ஷன் தான். உங்களுக்கு வந்து வண்டியோட உங்களுக்கு லைட் செட்டாக போதும். உங்களுக்கு வேறு எக்ஸ்ட்ரா அடிஷனல் லைட் ஒர்க் பண்ணணும் ஒன்றும் பண்ண தேவையில்லை. வண்டியோட போய் வாங்கி போய் ப்ளக் பண்ண ஃபுல் லைட் இருக்குது நமக்கு. வேறு ஒரு வேலை இல்லை இதில். நம்ம சொல்கிற கஸ்டமைசேஷன் இல்லை எனக்கு வந்து ஆயில் ஃப்ரையர் வேணும், ஏர் ஃப்ரையர் வேணும், இல்லைன்னா நமக்கு வந்து சாக்லேட் மெல்டர் வேணும், பைன்பெரி என்ன வேணும் நம்ம பண்ணிக்கலாம் வண்டியிலே. சரிங்களா? இப்போ நமக்கு வந்து சிங்கிள் பர்னர் போனால் சிங்கிள் பர்னர் போட்டுக்கலாம், டபுள் போட்டுக்கலாம். நம்ம யூஸ் எப்படியோ அது பொறுத்து நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்க்குற அதே சேம் மாடல் தான். இதில் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இது டிஸ்பிளே இல்லை நமக்கு. பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு பிளைன். இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 தட்டு வருது. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நமக்கு வருது ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து ஸ்பேஸ் கிடைக்குது. இங்கே எனக்கு கொஞ்சம் டெசர்ட் வேணும், நான் ஏதோ தனி சொல்ல நமக்கு என்ன வேணால் பண்ணிக்கலாம். சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டெசர்ட் கடை வைக்கிறேன், எனக்கு வந்து இது இப்படி டிஸ்பிளே மக்கள் பார்க்கணும் என்ன பண்ணுற பார்க்கணும்னா இப்படி ஒன்று பண்ணிக்கலாம் நமக்கு. இல்லை எனக்கு இந்த தட்டு சைஸ் கம்மியாக ஹைட் கம்மியாக வரணும்னா பண்ணிக்கலாம் நமக்கு. இது பார்த்தீங்கன்னா இதே சேம் 3.25 3 தான். இது பார்த்தீங்கன்னா பைக்கில் ட்ரோ பண்ணுற மாடல். இது நமக்கு வந்து பைக்கில் மாட்டிக்கிட்டு எங்கே வேணாலும் இழுத்துட்டு போயிடலாம். நாளைக்கு ஒரு பிரச்சனை ஒன்று பார்க்க வேணாம், எங்கே வேணாலும் மாட்டிக்கிட்டு இழுத்துட்டு போயிடலாம் நமக்கு. இது வந்து நம்ம சும்மா சிம்பிள் தான், சும்மா அங்கேயே கையிலே தள்ளிட்டு போயிடலாம். கொஞ்சம் ஈஸியாக நமக்கு பைக்கில் டோ பண்ணிட்டு போயிடலாம். இதை பின்னாடி பார்த்து நமக்கு வந்து எஸ்எஸ் ஒர்க்கிங் ஏரியா வருது. இதில் பார்த்து நமக்கு வந்து எஸ்எஸ் ஒர்க்கிங் ஏரியா வருது பின்னாடி. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஸ்டோரேஜ் வருது நமக்கு. இதில் எனக்கு கேஷ் பாக்ஸ் வேணால் கூட கேஷ் பாக்ஸ் பார்த்துக்கலாம், நமக்கு பண்ணிக்கலாம் நம்ம இதில். ஹாய்ண்ணா, எப்படிண்ணா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்குண்ணா. சரி, ஓகேண்ணா. இப்போ புதுசாக வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து மாடல்ஸ்லாம் வந்திருக்குன்னு சொன்னீங்க, அதெல்லாம் பார்க்கலாமாண்ணா? பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ நாங்கள் இங்கே பார்க்குற மாடல் பார்த்தீங்கன்னா ஜீப் மாடல். இது பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாக்ட்லி நம்ம ஜீப் இருக்குல்ல அதோட சேம் பேஸில் செஞ்சுருக்கோம் நம்ம. ஓகேண்ணா. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிஐ பவுடர் கோட்டிங்க. இதில் நம்ம ஒரு இடத்துக்கு கூட எம்எஸ் யூஸ் பண்ணுறதுல ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிஐ பவுடர் கோட்டிங்க. நமக்கு இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தள்ளிட்டு போயிடலாம், தள்ளிட்டு திருப்புற மாதிரி கூட பண்ணிக்கலாம் நமக்கு. இந்த வண்டியோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய டிஸ்பிளே வருது உங்களுக்கு. வண்டியோட நமக்கு ஃபுல்லாக லைட்டிங்கோட உங்களுக்கு டிஸ்பிளே வந்துடும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 ரேக் இருக்குது, இல்லை எனக்கு 4 ரேக் வேணும், எனக்கு 2 ரேக் போதும் அப்படின்னா கூட நம்ம கஸ்டமைஸ் பண்ணி உள்ள டிஸ்பிளே நம்ம பண்ணிக்கலாம். நமக்கு கோல்டன் பீடிங் வருது, உங்களோட முன்னாடி பெரிய டிஸ்பிளே வருது. அது மட்டும் கூட உங்களுக்கு முன்னாடி ஆல் ஓவர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜீப்போட லுக் கிடைக்கும் நமக்கு இதில். அதே நம்ம உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நமக்கு தேவையான ஒர்க்கிங் ஏரியா இருக்குது. இல்லை எனக்கு வந்து இது விட பெருசாக வேணும், நமக்கு அதுக்குண்டான சைஸ் நமக்கு பண்ணிக்கலாம். நமக்கு 7 அடி இல்லை, எனக்கு 8 அடி வேணும், 10 அடி வேணும், இல்லை எனக்கு சின்ன சைஸ் போதும் நமக்கு பண்ணிக்கலாம் நமக்கு. இல்லை எனக்கு கீழே ஸ்டோரேஜ் வேணும், எனக்கு அந்த க்ளோசிங் மாதிரி வேணும் அப்படின்னா கூட நமக்கு பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. இல்லை எனக்கு வந்து வேறு கலர் வேணும் கூட நமக்கு பண்ணிக்கலாம் நமக்கு. ஓகேண்ணா. இப்போ அடுத்த மாடலில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காம்பேக்ட் மாடல். இது பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் மாடலு ஆரஞ்சு பவுடர் கோட்டிங் பண்ணியிருக்கோம். இல்லை எனக்கு ஒயிட்டு வேணும், ப்ளூ வேணும், எல்லோ வேணும், டிஃப்ரெண்ட் வேறு கலர் பண்ணிக்கலாம் நமக்கு. ஓகே. இந்த காம்பேக்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம யூஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா கார்டு வந்து மல்டிபர்பஸ் கார்டு. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டீ போடலாம், இல்லை நாங்கள் ஃபாஸ்ட் ஃபுட் கவுண்டரு என்ன வேணால் போடலாம் நமக்கு. நம்ம டீ மட்டும் இல்லை, இது என்ன வியாபாரம் வேணால் பண்ணிக்கலாம் நமக்கு. இல்லை எனக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக வேணும், எனக்கு கூலிங் ஐட்டம் கூலர் வேணும், ஹீட்டர் வேணும், எனக்கு வந்து வேறு மாடிஃபிகேஷன் வேணும்னா கூட நம்ம பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு பர்னர் வேணும், டபுள் பர்னர் வேணும், எனக்கு தோசைகள் வேணும், என்ன தேவை பண்ணிக்கலாம் நமக்கு. இப்போ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சைஸு பார்த்தீங்கன்னா 4x3 இது 4x3 ஆரஞ்சு பவுடர் கோட்டிங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா வண்டியோட ஃபுல் அண்ட் ஃபுல் லைட் வந்துடும் நமக்கு. ஓகே.
இல்லை எனக்கு வந்து 2 செட் டிஸ்பிளே வேணும், 2 செட் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு சிங்கிள் சைட் டிஸ்பிளே வேணும், டிஸ்பிளே பண்ணிக்கலாம். எனக்கு சின்ன டிஸ்பிளே வேணும் பண்ணிக்கலாம். நமக்கு வண்டியில் கஸ்டமைஸ் என்ன வேணுமோ நமக்கு பண்ணிக்கலாம். அது இந்த ரோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது பிளாக் பவுடர் கோட்டிங் இருக்குது, ஆரஞ்சு நம்மக்கிட்ட இருக்குது. இதில் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபுல் டிஸ்பிளே, இது வந்து ஹாஃப் டிஸ்பிளே, இது வந்து ஃபுல் டிஸ்பிளே. சரிங்களா? இது வந்து நமக்கு வந்து 3 தட்டு இல்லை, எனக்கு வந்து 4 தட்டு வேணும்னா 4 தட்டு பண்ணிக்கலாம் நமக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா GA பிளாக் பவுடர் கோட்டிங்க. இதில் பார்த்தீங்கன்னா லேசர் லைட்டில் உங்களுக்கு வந்து ஃபுல் இங்கே லைட் வந்துடும், ஃபுல் அண்ட் ஃபுல் லைட் வந்துடும், உள்ள ஒர்க்கிங் லைட் வந்துடும். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எப்படி ஒரு தள்ளு வண்டியோட நமக்கு ஒரு லுக் கிடைக்குது. இல்லை முன்னாடி பார்த்தீங்கன்னா தள்ளு வண்டியோட லுக் கிடைக்கும் நமக்கு. அதே மாதிரி நமக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது வந்து பைக்கு ஃபிக்ஸ் பண்ணுற மாடல். இது பைக்கில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிடலாம். இது வந்து இங்கே மாட்டிட்டு நமக்கு வந்து பைக்கில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிடலாம் நமக்கு. இதில் இதே பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து SS ஒர்க்கிங் ஏரியா வருது. இல்லை எனக்கு வந்து இதோட பெரிய சைஸ் வேணும், இல்லை எனக்கு வந்து க்ளோசிங் வேணும், நமக்கு இதே மாடலில் என்ன வேணும் அதை பண்ணிக்கலாம் நமக்கு. இல்லை எனக்கு வந்து பட்ஜெட் கம்மி வேணும் கூட பட்ஜெட் கம்மி பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து அவ்வளோ பட்ஜெட் இல்லைன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாடல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மாடல் வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு வந்து ரொம்ப பட்ஜெட்டில் இல்லைன்னா நமக்கு இந்த மாடல் பண்ணிக்கலாம் நமக்கு. இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா நமக்கு வந்து இப்போ புது மாடல் ஃபுட்கார்ட் நமக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம பார்க்குற மாடல் பார்த்தீங்கன்னா ஜீப் மாடல். ஆஸ் இட் இஸ் நம்ம ஜீப் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம ஃபுட்கார்ட் தான் பண்ணியிருக்கோம். இது மட்டும் ஒரே இடத்துல வைக்க மட்டும் இல்லாமல் தள்ளிட்டு போயிடலாம். எங்கே வேணாலும் முன்னாடியே தள்ளிட்டு போயிடலாம், எப்படி வேணாலும் தள்ளிட்டு போயிடலாம். நமக்கு வந்து முன்னாடி பின்னாடி மட்டும் இல்லாமல் திருப்புற மாதிரி தள்ளிட்டு போயிடலாம் நமக்கு. இது பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் நம்ம புதுசாக இருக்கிற ஜீப் மாடல். இது பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய ஃபுல் அண்ட் ஃபுல் பெரிய டிஸ்பிளே வருது நமக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 தட்டு இருக்குது டிஸ்பிளேக்கு. இல்லை எனக்கு வந்து 2 தட்டு போதும், 2 தட்டு வச்சுக்கலாம் நமக்கு. இல்லை எனக்கு வந்து உள்ளே வந்து ஹீட்டர் மாதிரி ஷோகேஸ் வேணும், ஹீட்டர் வச்சுக்கலாம் நமக்கு. இல்லை கூலிங் செட்டப் வச்சுக்கலாம் நமக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா GA பவுடர் கோட்டிங்க. அதில் என்ன சொல்கிறோன்னா எவ்வளோ எங்கே வச்சா கூட உங்களுக்கு துரும்பாகாது. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்கிறேன், துரும்பாகாது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. அது மட்டும் இல்லை நம்ம எல்லா ஃபுட்கார்ட் பார்த்தீங்கன்னா மல்டிபர்பஸ் ஃபுட்கார்ட். எனக்கு இந்த வண்டி இதை மட்டும் தான் பண்ண முடியும், அந்த வண்டி அது மட்டும் தான் பண்ண அப்படின்னும் இல்லை. எந்த வண்டி எடுத்தாலும் நமக்கு என்ன வேணால் பண்ணலாம். நம்ம சொல்கிற கஸ்டமைசேஷன் வண்டியில் பண்ணிக்கலாம் நமக்கு. இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் GA பவுடர் போட்டிங்க. இது பார்த்தீங்கன்னா கிரே கலர் போட்டிருக்கோம், கிரே பவுடர் கோட்டிங் போட்டிருக்கோம். இல்லை எனக்கு கிரே வேணும், எனக்கு ஒயிட் போகணும், பிளாக் போகணும், என்ன கலர் வேணால் போட்டுக்கலாம் நமக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து SS கோல்டு பிளேட் கொடுத்துருக்காங்க. அதே நம்ம பின்னாடி பார்க்குறோம்னா நமக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் பெரிய ஒர்க்கிங் ஏரியா நமக்கு இங்கே வருது. இங்கே இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒர்க்கிங் ஏரியா SS ஒர்க்கிங் ஏரியா SS போட்டுக்கலாம். நமக்கு வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வேணும், ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம். இல்லை எனக்கு வந்து ஒரு பர்னர் வேணும், எனக்கு தோசைகள் வேணும், எனக்கு ஒன்றும் வேணும் பிளேனாக கூட எப்படி வேணால் கொடுத்துக்கலாம் நமக்கு. இல்லை எனக்கு ஜூஸ் கடை போடுறோன்னா நமக்கு இந்த வண்டி போடுறீங்களா, ஜூஸ் ஃப்ரூட்ஸுக்கு டிஸ்பிளே பண்ணுங்கள். இல்லை எனக்கு வாஷ் மிஷின் சிங்க் ஏதாச்சும் வேணுமா நமக்கு இங்கேயே பண்ணிக்கலாம் நமக்கு. ஓகேங்களா? இல்லை எனக்கு வந்து க்ளோசிங் டே வேணும், எனக்கு வியாபாரம் முடிச்சு எனக்கு மூடிட்டு போனோம்னா கூட எப்படி என்ன கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நமக்கு இந்த வண்டியில். அடுத்த மாடல் பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா காம்பேக்ட். இதுதான் இது எனக்கு வந்து காம்பேக்ட்னா சின்னதாக ஒரு இடத்துல நமக்கு வந்து போய் வியாபாரம் பண்ணலாம் நமக்கு. இல்லை இந்த இடத்துல எனக்கு இந்த மட்டும் தான் பண்ண முடியும் அப்படியும் இல்லை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம எல்லா கார்ட்டும் மல்டிபர்பஸ் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் பவுடர் கோட்டிங் பண்ணியிருக்கோம் நம்ம. இதே GI ஆரஞ்ச் பவுடர் கோட்டிங் தான். இதே பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து SS கோல்டு வருது. இது மட்டும் இல்லை நமக்கு வந்து சின்ன டிஸ்பிளே வருது. இல்லை எனக்கு வந்து டிஸ்பிளே தேவையில்லைன்னா டிஸ்பிளே வேணால் பண்ணிக்கலாம் நமக்கு. இல்லை எனக்கு கொஞ்சம் கூட பெரிய டிஸ்பிளே வேணும், எனக்கு அது ஃபுல்லாக லென்த்து வேணும்னா பண்ணிக்கலாம் நமக்கு. சரிங்களா? இதே மாதிரி நமக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து லைட் வருது, முன்னாடி லைட் வருது. ஒன்றும் இல்லை, பொருளோட வண்டியோட லைட் வந்துடும் நமக்கு. ஒன்றும் இல்லை, போய் ப்ளக் பண்ண வேண்டியதுதான். இதே நமக்கு இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இதே சேம் செட்டப்பு தான். ஏன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் பவுடர் கோட்டிங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முன்னாடி சைக்கிள் வீலோட செட்டப் வருது. அது மட்டும் இல்லாத ஃபுல் அண்ட் ஃபுல் பெரிய டிஸ்பிளே நமக்கு. இதே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 தட்டு இருக்குது. இல்லை எனக்கு வந்து ஒரு 2 தட்டு போதும், இல்லை சிங்கிள் தட்டு போதும், இல்லை எனக்கு வந்து ஹீட்டர் டிஸ்பிளே வேணும், இல்லை கூலிங் வேணும்னா எப்படி வேணால் பண்ணிக்கலாம் நமக்கு. சரிங்களா? எனக்கு சின்ன டிஸ்பிளே போதும், இல்லை கொஞ்சம் கூட அகலமாக வேணும்னா எப்படி வேணும் நம்ம பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு வந்து மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நம்ம போர்டு வைக்கணும், நமக்கு பிராண்டே வைக்கணும், போர்டு வைக்கணும் கூட அந்த ஃபெசிலிட்டிஸ் கூட நம்ம பண்ணிக்கலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வரும் நமக்கு. எனக்கு வந்து சிங்கிள் சைஸ் ஸ்டோரேஜ் போதும், இல்லை கேஷ் பாக்ஸ் ஒரு சைடு வேணும்னா கேஷ் பாக்ஸ் வச்சுக்கலாம், ஸ்டோரேஜும் வச்சுக்கலாம் நமக்கு. இது வந்து ஸ்பேஷியஸாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 3.25க்கு 3 இது. சரிங்களா? இது 2 வண்டி 3.25 ஒரே ரேஞ்ச் தான் வரும் நமக்கு. என்னென்னா நமக்கு இது பெரிய டிஸ்பிளே இருக்குது, சின்ன டிஸ்பிளே இருக்குது. இல்லை ரைட் சைட் லெஃப்ட் சைட் டிஸ்பிளே வேணுமா, தள்ளிட்டு போகிற மாதிரி வேணுமா, க்ளோஸ் பண்ணுற மாதிரி வேணுமா, முன்னாடி சொன்ன மாதிரி என்ன கஸ்டமைஸ் வேணுமோ நமக்கு இதில் பண்ணிக்கலாம். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்தோம்னா அதே சேம் மாடல் தான். இதில் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இது டிஸ்பிளே இல்லை நமக்கு.
பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு பிளைன் இது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 தட்டு வருது. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நமக்கு வருது ஃபுல் அண்ட் ஃபுல். நமக்கு வந்து ஸ்பேஸ் கிடைக்குது இங்கே. எனக்கு கொஞ்சம் டெசர்ட் வேணும், நான் ஏதோ தனி சொல்ல நமக்கு என்ன வேணால் பண்ணிக்கலாம். சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டெசர்ட் கடை வைக்கிறேன், எனக்கு வந்து இது இப்படி டிஸ்பிளே மக்கள் பார்க்கணும், என்ன பண்ணுற பார்க்கணும்னா இப்படி ஒன்று பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இந்த தட்டு சைஸ் கம்மியாக ஹைட் கம்மி வரணும்னா பண்ணிக்கலாம் நமக்கு. இது பார்த்தீங்கன்னா இதே சேம் 3.25க்கு 3 தான். இது பார்த்தீங்கன்னா பைக்கில் ட்ரோ பண்ணுற மாடல் இது. நமக்கு வந்து பைக்கில் மாட்டிக்கிட்டு எங்கே வேணாலும் இழுத்துட்டு போயிடலாம். நாளைக்கு ஒரு பிரச்சனை ஒன்று பார்க்க வேணாம், எங்கே வேணாலும் மாட்டிக்கிட்டு இழுத்துட்டு போயிடலாம் நமக்கு. இது வந்து நம்ம சும்மா சிம்பிள் தான், சும்மா அங்கேயே கையிலே தள்ளிட்டு போயிடலாம். கொஞ்சம் ஈஸியாக நமக்கு பைக்கில் டோ பண்ணிட்டு போயிடலாம். இதை பின்னாடி பார்த்து நமக்கு வந்து எஸ்எஸ் ஒர்க்கிங் ஏரியா வருது. இதில் பார்த்து நமக்கு வந்து எஸ்எஸ் ஒர்க்கிங் ஏரியா வருது பின்னாடி. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஸ்டோரேஜ் வருது நமக்கு. இதில் எனக்கு கேஷ் பாக்ஸ் வேணால் கூட கேஷ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு பண்ணிக்கலாம் நம்ம. அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யூஸ்வலாக என்ன மாடல் பார்த்தீங்கன்னா சின்ன டயர் தான் பார்த்துருக்கோம், நம்ம அங்கேயும் நவுத்துருக்கு. இப்போ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காம்பேக்ட் தான், எங்கே வேணால் நவுத்தி போயிடலாம். இது வந்து வெயிட் கொஞ்சம் நமக்கு வந்து லைட்டு தான். இங்கே பாருங்கப்பா, சும்மாவே நமக்கு வந்து போயிடுது, நமக்கு வந்து ஈஸியாக மூவ் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ இந்த மாடலை பார்த்து நமக்கு வந்து சின்ன டிஸ்பிளே வருது. இதே நமக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா 3 தட்டு இருக்குது நமக்கு. நமக்கு என்ன ஐட்டம்ஸ் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். எனக்கு டிஸ்பிளே வேணாம், டிஸ்பிளே வேணாம்னு வச்சுக்கலாம். எனக்கு வந்து சிங்கிள் பர்னர் வேணும், இப்போ சொல்கிற மாதிரி கஸ்டமர்ஸ் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இது என்ன காம்பேக்டாக தள்ளிட்டு போயிடலாம், எங்கே வேணும் தள்ளிட்டு போயிடலாம் நமக்கு. இது வந்து சின்ன வண்டி. இல்லை எனக்கு வந்து க்ளோசிங் வேணும்னா க்ளோசிங் போட்டுடலாம் நமக்கு. பிராண்டிங் வேணுதுன்னு போட்டுக்கலாம் நமக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் சொல்கிற கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம் நமக்கு. ஓகே, இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பட்ஜெட்டில், எனக்கு ரொம்ப மினிமம் பட்ஜெட்டில் எனக்கு வந்து பண்ணி கொடுப்பீங்களா இன்னும் கேட்டால் பண்ணிக்கலாம் நமக்கு. ஸோ நம்ம இங்கே பார்க்கணும், இது வந்து நமக்கு வந்து ஒன் ஆஃப் அவர் பட்ஜெட் கம்மி பண்ணுற மாடல் இது ஒன்று. இது பார்த்து சேம் வந்து 4x2 சைஸ் இது பார்த்து நமக்கு வந்து ஹைட் நமக்கு தேவையான பொறுத்து இன்க்ரீஸ் கம்மி பண்ணிக்கலாம் நமக்கு. இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூஸ்வலாக சிம்பிள் நமக்கு என்ன பண்ணுவோம் பண்ணிக்கலாம் நமக்கு. இதில் இது வந்து பட்ஜெட் கம்மியானா ஹெவியாக தான் இருக்குது, நம்ம வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். இது பட்ஜெட் கம்மியாக தான் இருக்குது. அது இதே பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கம்மியாக தான் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து எஸ்எஸ் கோல்டு வந்துடும். இதில் முன்னாடியே பார்த்தீங்கன்னா லைட் வந்துடும். இதே நமக்கு அதே சேம் சைஸ் 4x2 தான். இல்லை எனக்கு வந்து பின்னாடி ஸ்டோரேஜ் வேணால் கூட ஸ்டோரேஜ் போட்டுக்கலாம், க்ளோசிங் வேணால் க்ளோசிங் போட்டுக்கலாம். இதே சொல்கிறேன்னா இதெல்லாம் மல்டிபர்பஸ் கார்ட்டு, ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிஐ பவுடர் போட்டுருங்க, எம்எஸ் கிடையவே கிடையாது. அது இந்த செக்ஷன் பார்த்தீங்க இதே இது தான், இது கொஞ்சம் கூட சின்ன சைஸு. இல்லை எனக்கு வந்து ஏசிபி, இது வந்து ஏசிபியில் நமக்கு வேறு பட்ஜெட் பண்ணிட்டே பண்ணுறது இது, சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா 4x3 சைஸ். இது வந்து 4x3 இது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஸ்டோரேஜ் நமக்கு வேணாம் கூட ஸ்டோரேஜ் ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு. இல்லை எனக்கு வந்து சிம்பிளாக கூட பண்ணிக்கலாம் நமக்கு, எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இது இந்த 4 பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கம்மியான எப்படி வேணால் பண்ணிக்கலாம் நமக்கு, சரிங்களா. அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காம்பேக்டாக ஈஸியாக தள்ளிட்டு போகிற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோசிங் மாடல். இது உங்களுக்கு வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி மல்டிபர்பஸ் கார்டு தான், என்ன வியாபாரம் பண்ணிக்கலாம் நமக்கு இதில், சரிங்களா. இது வந்து என்ன அட்வான்டேஜ்னால் உங்களுக்கு வந்து ஒரு நார்மல் ரேஞ்சில் ஃபுல் க்ளோசிங்கு காம்பேக்ட் சைஸ் தான், எங்கே வேணும் தள்ளிட்டு போயிடலாம், சரிங்களா. இது மெயின் என்ன க்ளோசிங் தான். நம்ம நார்மல் ரேஞ்சில் கொடுக்குற இந்த இதில் நமக்கு க்ளோசிங் கிடைக்கும். இது வேறு ஒன்று பார்த்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிஏ போட்டு போட்டிங்க, சரிங்களா. இது வந்து எந்த ஹார்ஷ் கண்டிஷனுக்கும் எப்படி வேணும் எங்கே வேணால் வச்சுக்கலாம் நமக்கு. இல்லை எனக்கு வந்து சிங்கிள் பர்னர் வேணும், என்ன வேணும் தோசை கல் அது A to Z நம்ம வேணால் கிச்சனுக்கு யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஹோட்டலில் என்ன வேணும் A to Z பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு வந்து வேறு ஏதாச்சும் ஐட்டம்ஸ் கூட பண்ணிக்கலாம் நமக்கு. பர்னரை இது எவ்வளோ பர்னர் வேணுமா, தோசை கல் வேணுமா, எந்த சைடும் நம்ம இது பிளேனாக இருக்குது நமக்கு. இந்த கஸ்டமர் வந்து பிளேனாக தான் கேட்டிருக்காங்க, பிளேனாக தான் இருக்குது. எனக்கு வந்து பின்னாடி ஸ்டோரேஜ் வேணும், எனக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக வேறு கஸ்டமைசேஷன் வேணும் பண்ணிக்கலாம் நமக்கு, ஓகேங்களா. மாடல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேலே டாப் பார்த்தீங்கன்னா நமக்கு டோம் ஷேப் டாப் வருது. இதில் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து வேறு ஸ்ட்ரக்சர் வருது நமக்கு. வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஐவரி கலர் வருது நமக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நமக்கு வந்து செலக்டட் கலர்ஸ் இல்லை, நமக்கு வந்து வேறு நிறைய கலர்ஸ் இருக்குது. நமக்கு பிடிச்ச கலர் நமக்கு போட்டுக்கலாம் நமக்கு, சரிங்களா. நம்ம முன்னாடி சொன்ன நம்ம கார்டு எல்லாம் மல்டிபர்பஸ் கார்டு தான். இதில் பார்த்து நமக்கு வந்து கோல்டு பிளேட் வருது, முன்னாடி எஸ்எஸ் கோல்டு பிளேட் வருது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஜியோ போடுறீங்க, ஜியோ பவுடர் போட்டிங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லைட் செக்ஷன் தான். உங்களுக்கு வந்து வண்டியோட உங்களுக்கு லைட் செட்டாக போடுறது, உங்களுக்கு வேறு எக்ஸ்ட்ரா அடிஷனல் லைட் ஒர்க் பண்ணணும் ஒன்றும் பண்ண தேவையில்லை. வண்டியோட போய் வாங்கி போய் ப்ளக் பண்ண இதை ஃபுல் லைட் இருக்குது நமக்கு, வேறு ஒரு வேலை இல்லை இதில். நம்ம சொல்கிற கஸ்டமைசேஷன் இல்லை எனக்கு வந்து ஆயில் ஃப்ரையர் வேணும், ஏர் ஃப்ரையர் வேணும், இல்லைன்னா நமக்கு வந்து சாக்லேட் மெல்டர் வேணும், பைன்பெரி என்ன வேணும் நம்ம பண்ணிக்கலாம் வண்டியிலே, சரிங்களா. இப்போ நமக்கு வந்து சிங்கிள் பர்னர் போட்டால் சிங்கிள் பர்னர் போட்டுக்கலாம், டபுள் போட்டுக்கலாம். நம்ம யூஸ் எப்படியோ அது பொறுத்து நம்ம பண்ணிக்கலாம். என்னடா தானே பார்க்குறீங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் புது செட்டப்பு, ட்ரெயின் மோட்டரோட பிபிக்யூ செட்டப் இது, சரிங்களா. நமக்கு வந்து இங்கே வந்து நமக்கு வந்து மீட் வந்து
நமக்கு கிரில் பண்ணுற மாதிரி செட்டப் இது சரிங்களா. உள்ளே வந்து கிரில் பண்ணிக்கலாம். அது வந்து ட்ரெயினோட பியூர் லுக் கொடுக்குறது என்னென்னா நமக்கு வந்து இது வழியில் நமக்கு ஸ்மோக் வரும். அந்த இது மாதிரி நமக்கு ஸ்மோக் வரும். கிளியராக ஒரு ட்ரெயினோட லுக் நம்ம கிடைக்கும். அது மட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து ஆஷ் கலர் நம்ம வந்து இந்த இந்த விறகடை போட்டு எரிச்சதுக்கப்புறம் இந்த ரிமைனிங் அந்த ஆஷில் நம்ம இங்கே தான் கலெக்ட் பண்ணுறோம். நம்ம இது ஈஸியாக நமக்கு கலெக்ட் பண்ணுற மாதிரி இங்கே ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம. அது மட்டும் இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கோல்டன் கலர் தான் மோடி வருது. ஒரு கோல்டன் அண்ட் பேக் காம்பினேஷன் நமக்கு இதில் போட்டுருக்கோம் நம்ம இதில். அதே நமக்கு எங்கே பார்த்தேன் நமக்கு வந்து சிக்கன் ஹேங் பண்ணுறக்கோ சரி அந்த செட்டப் நமக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா லைட் வரும் நமக்கு. அதே பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சின்ன ஸ்டோரேஜ் வரும் நமக்கு. உள்ளே நமக்கு ஏதாச்சும் பொருள் வச்சுக்கலாம். இல்லை எனக்கு ஸ்பைசஸ் கையில் பார்க்கலாம் வச்சுக்கலாம் நமக்கு. அதை மட்டும் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சின்ன தட்டோட செக்ஷன் அந்த சைடு தட்டு செக்ஷன் கொடுத்துருக்கோம். நமக்கு வந்து சின்ன ஏதாச்சும் பொருள் வைக்கணும் அதில் கூட நமக்கு வந்து இது வச்சுக்கலாம் நமக்கு. இது ஓவரில் பார்த்தீங்கன்னா சேம் இது மூவபிள் தான். நமக்கு வந்து தள்ளிட்டு போயிடல. இது வந்து ஒரே இடத்துல மட்டும் இல்லை தள்ளிட்டு போயிடலாம். நமக்கு இந்த மாடல் தள்ளிட்டு போயிடலாம். இதே நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பிபிக்யூ செட்டப் இது. இதே நம்ம சொன்ன மாதிரி வேறு காம்பேக்ட் மாடல் தான் இது. இதே நம்ம சேம் முன்னாடி பார்த்தா அதே ஐவரி கலர் தான். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன டிஸ்பிளே செக்ஷன் நமக்கு வருதுங்க சரிங்களா. நமக்கு வந்து டிஸ்பிளே செக்ஷன் இருக்குது. அதுவும் டிஸ்பிளேக்குள்ள லைட்டிங் எல்லாம் சேர்ந்து வருது இல்லை. நான் சொன்ன மாதிரி முன்னாடி வேறு லைட்டுக்கு மேலே ஒன்றும் பார்க்க தேவையில்லை. லைட்டிங் எல்லாம் பக்கா வண்டியோட வருது நமக்கு இதில் சரிங்களா. இது முன்னாடி பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3.25 சரிங்களா. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல் லைட் செக்ஷன் இருக்குது. எஸ்எஸ் கோல்டு பிளேட்டிங்கு உங்களுக்கு வந்து வண்டிக்கு வந்து ப்ரீமியம் லுக் கொடுக்கும் சரிங்களா. அது மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த லேசர் கட்டிங் டிசைனு அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா லைட் அடிஷனலாக அதோட வந்து வண்டியோட வந்துடும். உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எஸ்எஸ் ஒர்க்கிங் ஏரியா. பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் எஸ்எஸ் ஒர்க்கிங் ஏரியா வருது. இல்லை நம்ம டீ கடை போடுறோம் இல்லைனா எனக்கு வந்து வாஷ் மிஷின் சிங்க் வேணால் கூட பண்ணிக்கலாம் நமக்கு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஹோல் இருக்குது. தண்ணி வடி இருக்கிற ட்ரெயின் ஹோல் இருக்குது. எனக்கு அந்த ட்ரெயின் ஹோல் இன்ஸ்டே வேணால் பண்ணிக்கலாம் நமக்கு. எனக்கு டிஸ்பிளே வேணால் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். சின்ன டிஸ்பிளே போதும் இல்லை ஃபுல் டிஸ்பிளே வேணால் கூட நமக்கு எப்படி வேணால் என்ன கஸ்டமைஸோட பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எனக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி எனக்கு ஒரு சின்ன கியாஸ்க் வேணும்னா நமக்கு இந்த செட்டில் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம இருக்கிற சைஸ் மினிமம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான சைஸ் நமக்கு பண்ணிக்கலாம் இதில். இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 டிஸ்பிளே வருது இதில். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உள்ளே வந்து ஸ்பேஸ் நமக்கு ஸ்பேஷியஸாக இருக்குது உங்களுக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ரேக் இருக்குது. இல்லை எனக்கு வந்து இந்த இது ஹீட்டர் டிஸ்பிளே வேணும் அதுவும் பண்ணிக்கலாம் நமக்கு. நம்ம சொல்கிற கஸ்டமைசேஷன் நமக்கு இதில் பண்ணிக்கலாம் சரிங்களா. இது வந்து எனக்கு வந்து சைஸ் இன்னும் பெருசாக வேணும், எனக்கு வந்து சின்னதாக வேணும், எனக்கு வந்து டோர்ஸ் வேணாம், நம்ம சொல்கிற கஸ்டமைசேஷன் நமக்கு இந்த வண்டியில் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. எனக்கு வந்து இந்த வேறு மெட்டீரியல் யூஸ் பண்ணணும், எனக்கு வந்து வேறு கலர் வேணும் கூட நமக்கு வந்து பிடிச்ச கஸ்டமைசேஷன் நம்ம பண்ணிக்கலாம். என்னடா ஃபுல்லாக சின்ன வண்டி தான் காமிக்கிறாங்க, ஏன்னா காம்ட்ராக்ட் மட்டும் தான் இருக்கா? இல்லைங்க, நமக்கு வந்து சின்ன வண்டி மட்டும் இல்லை பெரிய வண்டி என்ன சைஸ் கூட நமக்கு இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 5க்கு 3 வண்டி இது சரிங்களா. இது பார்த்து நமக்கு வந்து ஒரு பெரிய டிஸ்பிளே வருது நமக்கு. எஸ்எஸ் கோல்டிங் ஒர்க் இங்கே ஃபுல்லாக இந்த டிஸ்பிளே ஃபுல்லாக நமக்கு கோல்டு ஒர்க் வந்துடும் நமக்கு சரிங்களா. டிஸ்பிளே வந்துடும், நம்ம உட்கார பிளேட் ரேக் வந்துடும். மேலே பார்த்துட்டு இந்த லேசர் கட்டிங் டிசைன் நமக்கு வந்து உள்ளே வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் லைட்ஸ் வந்துடும். நான் முன்னாடி சொன்ன மாதிரியே இது வந்து சைக்கிள் வீல் மாடல், ஒரிஜினல் தள்ளு வண்டி அதோட மாடல் இது இருக்குது, பேசிக் மாடல் இது. இது பார்த்தீங்கன்னா வண்டியோட லைட்டு வந்துடும் நமக்கு வந்து ரிலீஸ்டாக நம்ம சைக்கிள் வீல்ஸை மூவ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக் கொடுக்கும் நமக்கு. வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிளாக் அண்ட் கோல்டு. இது எனக்கு வந்து ஒயிட்டு வேணும், ஆரஞ்சு வேணும், வெரைட்டி ஷேட்ஸ் வேணும் பண்ணிக்கலாம் நமக்கு சரிங்களா. இதே பின்னாடி பார்த்தோம்னா அது கட் பண்ணி பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரியே பெரிய டிஸ்பிளே இருக்குது, 2 தட்டு இருக்குது, டிஸ்பிளே கூட லைட்டிங்ஸ் இருக்குது. ஸோ இதில் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா உள்ளார எக்ஸ்ட்ரா அடிஷனல் ரேக் கொடுத்து கஸ்டமர் இப்படி கேட்டிருக்காங்க. நமக்கு உள்ள அடிஷனல் ரேக் வேணும்னா ரேக் கொடுத்துருக்கோம், உள்ள எக்ஸ்ட்ரா ரேக் கொடுத்துருக்கோம். நமக்கு வந்து ப்ளக் சாக்கெட்ஸ் கொடுத்துருக்கோம். நம்ம உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடிஷ்னல் ஸ்டோரேஜ் நமக்கு வருது அடிஷ்னலாக. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஒரு கேஷ் பாக்ஸ் வருது, எஸ்எஸ் ஒர்க்கிங் ஏரியா வருது, ட்ரெயின் ஹோல் வருது. இப்போ நம்ம கஸ்டமருக்கு ஒன்று இது பிளேனாக இருக்குது, ஏன்னா நம்ம கஸ்டமருக்கு அவங்க சொந்த யூஸுக்கு அதுக்குனால தான் நம்ம பிளேனாக கொடுத்துருக்கோம். அவங்க வரணும் கேட்கல, பிளேனாக தான் கேட்டிருக்காங்க, அதனால் பிளேனாக கொடுத்துருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ் தான் கேட்டிருக்காங்க. இங்கே எஸ்எஸ் ஒர்க்கிங் ஏரியா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிஏ பவுடர் போட்டிங்க சரிங்களா. உங்களோட சொன்ன மாதிரி வண்டியோட லைட்டிங் எல்லாம் பக்கா வந்துடும், வேறு ஒன்றும் இல்லை, போய் ப்ளக் பண்ண வேண்டியதான். இது பார்த்தீங்கன்னா லைட்டிங் பார்க்க ஒன்றும் வேணாம். எங்கள் போர்டுக்குள்ள அதுக்குள்ள செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருது இல்லையே ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே இது அடுத்து வேறு பெரிய சைஸ். இது நம்ம இது ஆல்ரெடி ஒர்க் போயிட்டுருக்கு நமக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா 8 அடி சைஸ் வருது, மொத்தம் 8 அடி வருது. கஸ்டமர் வந்து 8 அடி சைஸ் கேட்டிருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெரிய டிஸ்பிளே ஒன்று வருது நமக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய டிஸ்பிளே வருது.
ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு கோல்டன் கவரிங் வந்துடும், ஃபுல் ஒயிட் செட்டப் வந்துடும். உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பர்னர் எக்ஸஸ் ஒர்க்கிங் ஏரியா தான் நமக்கு வருது இல்லை, சரிங்களா? ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால ரொம்ப இது பண்ணல. ஸோ நம்ம இந்த மாடல் பார்த்தீங்கன்னா புது மாடலுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம எல்லா கார்ட்டும் மல்டிபர்பஸ் கார்டு தான். ஸோ இந்த கஸ்டமருக்கு என்ன பண்ணி கொடுத்துருக்கோம்னா டீ காஃபி டீ ஜூஸ்க்கு, சரிங்களா, அந்த செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே நம்ம உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து வாஷ் பேசின் செட்டப் இருக்குங்க, இந்த சைடு ரேக்கு செட்டப் இருக்குது, இங்கேயும் மேலே ரேக் செட்டப் இருக்குது, உள்ளே வந்து ப்ளக் சாக்கெட்ஸ் பண்ண செட்டப் இருக்குது. இது மேலே இந்த கர்வ் பார்த்தீங்களா, இந்த வண்டிக்கு மேல் லுக்கு பார்த்தீங்கன்னா கர்வ் தான், இது பெண்டு. இது இந்த பெண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே வந்து கிளாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோங்க. நமக்கு வந்து வேறு ஒரு ஏசிபி ஒன்றும் யூஸ் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் தான். இதை பார்த்து நமக்கு வந்து பின்னாடி க்ளோசிங் இருக்குது, முன்னாடியும் க்ளோசிங் இருக்குது, ஓகேங்களா? நமக்கு வந்து எந்த சைடும் க்ளோசிங் பண்ணிக்கலாம் நமக்கு. அதாவது பின்னாடி பார்த்து நமக்கு வந்து ஸ்டோரேஜ் இருக்குது, கேஷ் பாக்ஸ் இருக்குது. இல்லை எனக்கு வந்து வேறு செட்டப் வேணும், இல்லைனா இதே டிசைனில் எனக்கு வந்து வேறு ஃபுல் இனி கஸ்டமைசேஷன் எனக்கு வேணால் கூட அது பண்ணிக்கலாம். எனக்கு வந்து வேறு டிசைன் வேணும், இல்லை வேறு கலர் வேணும், பவுடர் கோட்டிங் வேறு கலர் வேணும், எனக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக வேணும். முன்னாடி சொன்ன மாதிரி ஃபுட் கார்டு மட்டும் இல்லை, நம்ம வந்து பேசிக்காக ஹோட்டல் கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் ரெஸ்டாரண்ட் எல்லாத்துக்கும் A to Z எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் பண்ணுறோம். நம்ம வந்து இப்போ பார்த்தது வந்து ஒரு ப்ரீமியம் ஷோகேஸ் பார்த்தீங்களா, இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் பீடிங் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பக்காவாக கொடுக்கும். இது பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏதாச்சும் நமக்கு வந்து நம்ம பிராண்டிங் அப்படி பண்ணுறதுக்கு உண்டான இது செட்டப். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து ஹீட்டட் டிஸ்பிளே. இது பின்னாடி போய் ஹீட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறதுக்கு இது ஃபுல் ஹீட்டட் டிஸ்பிளே. ஒன்று பார்த்து 2 தட்டு வருது. இல்லை எனக்கு வந்து 3 தட்டு வேணும் அப்படின்ற கூட நம்ம பண்ணிக்கலாம். எனக்கு வந்து சின்ன சைஸ் வேணும், பெரிய சைஸ் வேணும், இல்லை எனக்கு வந்து பவுடர் கோட்டிங்கோட வேறு கலர் வேணும்னா கூட நம்ம பண்ணிக்கலாம். இதே முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து GA பவுடர் கோட்டிங்க, MS இல்லைங்க, இது ஃபுல் GA பவுடர் கோட்டிங்க. அது நம்ம பின்னாடி வந்தோம்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஒயிட் டின்னர் கிளாஸ் நமக்கு வருது இல்லை, சரிங்களா? அதே பார்த்து பின்னாடி பார்த்து எஸ்எஸ் நம்ம அந்த லேசர் கட்டிங் வருது. அது மட்டும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டர் கண்ட்ரோல்ஸ் இங்கே தான் இருக்குது. நமக்கு டெம்பரேச்சர் மேனுவல் இங்கே இருக்குது. நமக்கு வந்து நமக்கு வந்து கனெக்ஷன் போட்டால் எல்லாம் ஒட்டுக்கு ஒர்க் ஆகுது. அப்படி இல்லை, ஹீட்டருக்கு தனி சுவிட்சு, லைட்டுக்கு தனி சுவிட்சு, அது மாதிரி ஹீட்டர் டெம்பரேச்சர் தனி இருக்குது, ஓகேங்களா? இது நமக்கு வந்து வேரியபிள் கலர், இந்த பவுடர் கோட்டிங்கு வேரியபிள் கலர் நமக்கு கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷோகேஸ் பார்த்து நமக்கு வந்து வேரியபிள் சைஸில் நமக்கு கிடைக்கிது. இல்லை எனக்கு சின்ன ஷோகேஸ் போதும், எனக்கு பெரிய ஷோகேஸ் போட்டு நம்ம பெரிய ஷோகேஸ் பண்ணி பேசிக்காக முன்னாடி சொன்ன மாதிரி ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட் எல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ் நமக்கு பண்ணுறோம். ஸோ இது நம்ம என்ன பார்க்குறோன்னா வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேபிள் பார்க்குறோம், சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் லெக், ஃபோல்டபுள் லெக்கோட மாடலு. இது பார்த்தீங்கன்னா ஃபோல்டபுள் லெக் வித் கீழே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சப்போர்ட் மாதிரி, கீழே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப்பு ஏறி நிற்கும், நமக்கு அது ஃப்ரீயாக உட்காந்து நமக்கு சர்வ் பண்ணும். இது மட்டும் இல்லை, இந்த மாடல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பேஸ் சேவிங் மாடல். இது ஏன்னா சேர் போட எக்ஸ்ட்ரா போட தேவையில்லை. நமக்கு வந்து சேரை வந்து இப்படி இழுத்து வச்சிடலாம். நமக்கு யூஸ் முடிஞ்ச உடனே நமக்கு திருப்பியும் உள்ளே வச்சிடலாம். இது வந்து ஸ்பேஸிங், இது ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸில் பண்ணிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேரியபிள் சைஸில் வேரியபிள் நமக்கு பண்ணுற நமக்கு ஒரு வர மாடல் இருக்கா பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இதே மாதிரி கஸ்டமைஸ் சைஸ் வேணும் பண்ணிக்கலாம். நமக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டு ஹோட்டலுக்கெல்லாம் நமக்கு வந்து யூஸ் பண்ணுற டீ டேபிள், டைனிங் டேபிள். இது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் டீ டேபிள் தான். இது வந்து சின்ன சைஸு, நம்ம ரெஸ்டாரண்ட்ஸ் பொறுத்த அந்த சைஸ் பொறுத்துக்கலாம். நமக்கு எனக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் வேணும், எனக்கு வேறு டிசைன் வேணும் கூட பண்ணிக்கலாம். இது வந்து டைனிங் டேபிளுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதே முன்னாடி சொன்ன மாதிரி தான், வேறு ஃப்ரேமு, வேறு டிசைன் ஃப்ரேம் வேணும், இல்லை வேறு சைஸ் வேணும்னா கூட நமக்கு இதில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா பைன் மாரிங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எப்படி நம்ம ரைஸு குழம்பெல்லாம் நம்ம சூடாக கொடுக்குறோம், பார்த்துருப்போம். என்னடா ஹோட்டலில் சூடாக டெய்லி ஃப்ரெஷ்ஷாக எல்லா நேரம் சூடாக கொடுத்துருக்காங்க, எல்லா நேரம் சூடாக கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா இதுதான் பைன் மாரிங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு ரைஸு குழம்பு நமக்கு என்ன வேணுமோ நமக்கு வந்து எப்போ வேணால் சூடாக கொடுத்துக்கலாம், ஃப்ரெஷ்ஷாக சர்வ் பண்ணுறது பண்ணிக்கலாம் நமக்கு இதில். இல்லை எனக்கு வந்து எனக்கு என்னோட பெரிய சைஸாக வேணும், எனக்கு இல்லை எனக்கு அது ரெண்டு மட்டும் போதும், எனக்கு ரவுண்டாக கொஞ்சம் அண்டா மாதிரி வேணும், அது கூட பண்ணிக்கலாம் நமக்கு, ஓகேங்களா? நமக்கு வந்து எப்படி இது மட்டும் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் வருது, நமக்கு ஒரு கிளாஸ் ரேக் வருது மேலே. நமக்கு வந்து ஏதாச்சும் ஐட்டம்ஸ் மேலே அடுக்கணும், மேலே அடுக்கல, எனக்கு இந்த மேலே கிளாஸ் செட்டப்பே வேணாம், எனக்கு கீழே இந்த இது மட்டும் போதுன்னா கூட நம்ம இப்படி பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இல்லை கொஞ்சம் கூட பெரிய பாத்திரம் வேணும் அப்புறம் நமக்கு சொல்கிற கஸ்டமைசேஷன் நம்ம சொல்கிற ஹேஸ் நமக்கு. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷனுங்க. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இல்லை, எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஹோட்டல் கிச்சன் எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 3 பேசின் வாஷிங் பேஷனுங்க. இது வந்து நம்ம ஹெவியாக பண்ணிகிட்ருக்கோம், இது ஹெவியாக பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இல்லை எனக்கு வந்து சிங்கிளாக வேணும்னா சிங்கிளாக போட்டுக்கலாம், இல்லை எனக்கு வந்து நமக்கு அட்டாச் பைப் வேணால் போட்டுக்கலாம் நமக்கு. இது இல்லை எனக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டபுள் ஒரு 2 சைடு வாஷ் பேஷன், ஒரு சைடு ஃபுல் ஒர்க்கிங் ஏரியா பண்ணிக்கலாம், இல்லை ஒரு வாஷ் பேஷன் ஃபுல் அண்ட் சைடு ஒர்க்கிங் ஏரியா கூட பண்ணிக்கலாம். நம்ம சொல்கிற
சைஸில் நமக்கு எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சின்னதாக வேணும், கொஞ்சம் அகலமாக வேணும், இல்லை கொஞ்சம் 2 போதும், சிங்கிளாக வேணும் கூட பண்ணிக்கலாம் நமக்கு. சரிங்களா? வாஷ் பேஷன் இது மட்டும் இப்போ வேறு நிறைய மாடலுக்கு பார்க்க. ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வால் மவுண்டட் வாஷ் பேஷன். சரிங்களா? இது பார்த்திங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, இப்போ டேரெக்டாக வாலில் வந்து மவுண்ட் பண்ணி வச்சுருவோம் இது. அதனால் நமக்கு வந்து இது பார்த்திங்கன்னா நமக்கு வேறு கீழே ஸ்டாண்டு போடுறது அப்படி வேறு ஒன்றும் வேறு இதுக்கு இல்லை. டேரெக்டாக வாலில் மவுண்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து சின்ன சைஸ் போதும், இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் கூட மேலே அகலம் வேணும், இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் நீளம் வேணும்னா கூட நமக்கு வந்து பண்ணிக்கலாம் இதில். சரிங்களா? அது வேறு மாடல் இது தான். இது வேறு வாஷ் பேஷன் மாடல். இது பார்த்து நமக்கு வந்து கொஞ்சம் கேர்வ்டு வரும் நமக்கு. இது இந்த மாடல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட நமக்கு ஃப்ரீயாக வாட்டர் ஃப்ளோ இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதே நமக்கு வந்து லெக் மாடலில் வச்சுக்கலாம். நம்ம முன்னாடி காமிச்ச மாடல் கூட நமக்கு ஸ்டாண்டு போட்டு வச்சுக்கலாம். இந்த மாடல் கூட நமக்கு ஸ்டாண்ட் போட்டு வச்சுக்கலாம். இது வந்து இதே மாடல் நமக்கு வால் மவுண்டடும் இருக்குது, ஸ்டாண்டு வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கர்வ் டிசைன் தான் நமக்கு உள்ளே வரும். அது மட்டும் இல்லாமல் இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எனக்கு சைஸ் சின்னதாக வேணும், பெருசாக வேணும், இல்லை அகலம் கொஞ்சம் வேணும், பைப் ஃபிட்டிங்ஸோட வேணும் கூட பண்ணி கொடுத்துடலாம் நமக்கு. என்னடா இது இவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்தீங்களா? இது என்னென்னா நம்ம அந்த மீன் கடையை பார்த்துப்போம்ல, அவங்க மீனை நல்லா அடுக்கி வச்சுருப்பாங்களே, அந்த ட்ரே தாங்க இது. இதில் பார்த்து நமக்கு வந்து வேரியபிள் சைஸில் கிடைக்கிது. நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் கூட நம்ம பண்ணிக்கலாம் இதில். இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சின்ன சைஸில் இருக்குது, பெரிய சைஸில் இருக்குது. அங்கே நமக்கு வந்து ட்ரெயின் ஹோல் இருக்குது. நமக்கு ட்ரெயின் ஹோல் அந்த சைடும் ட்ரெயின் ஹோல் வச்சுக்கலாம். இல்லை கொஞ்சம் வேறு கூட நல்ல டிசைனில் வேணும் கூட டிசைன் பண்ணிக்கலாம் நமக்கு. சரிங்களா? இப்போ நீங்கள் இப்போ நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, நிறைய ஹோட்டல் மாதிரி, ரெஸ்டாரண்ட் மாதிரி, டேக் அவே கவுண்டர் மாதிரி பார்த்துருப்பீங்க, நிறையா இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. இது என்னென்னா ஸ்டாண்டிங் டேபிளுங்க. இது வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இடம் கம்மியாக இருக்குது, சரி மக்கள் வந்து நின்று சாப்பிட்டு போகலாம், அந்த செட்டப்பில் நம்ம பண்ணியிருக்கோம். அதில் இது நம்ம பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் டாப்பு பண்ணிக்கலாம், கிரானைட் டாப்பும் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது பார்த்து நமக்கு வந்து இது வந்து சின்ன சைஸுங்க, 2க்கு 2 இருக்குது நம்மக்கிட்ட. கொஞ்சம் பெருசாக இருக்கும். இல்லை கொஞ்சம் ஹைட் கம்மியாக வேணும், ஹைட் கம்மியாக பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து உட்கார மாதிரி செட்டப் கூட உட்கார மாதிரி செட்டப் பண்ணிக்கலாம் நமக்கு. சரிங்களா? இல்லை எனக்கு வந்து வேறு டிசைன் வேணும், வேறு டிசைன் நம்ம பண்ணிக்கலாம். இதில் பார்க்குறதுனா பார்த்தீங்கன்னா லே ஸ்டாண்டுங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹோட்டலு, சூப்பர் மார்க்கெட்டு மட்டும் இல்லை, வீட்டு யூஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து நமக்கு என்னென்னா இந்த நமக்கு ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, இல்லை சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் நமக்கு டிஸ்பிளே வைக்கிறதுக்கு கூட அடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா காம்பேக்டாக ஒரு இடத்துல நமக்கு வந்து மேக்ஸிமம் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். இந்த நம்ம ரொம்ப ஹெவியாக பண்ணியிருக்கோங்க, எவ்வளோ மேக்ஸிமம் நல்லா வெயிட் போட்டுக்கிறதுக்கு. இது மட்டும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் வேறு நல்லா நமக்கு கீழே வந்து வீல்ஸ் போட்டு மூவ் பண்ணுறோம், இல்லை எனக்கு வந்து மேலே பார்த்தீங்கன்னா நேம் போடுற மாதிரி வரணும், இல்லை வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் நம்ம நேம் போடுற மாதிரி வரணும்னா கூட நமக்கு டிஃப்ரெண்ட்டாக பண்ணிக்கலாம். ஏன்னா இன்னும் ஹைட் கம்மியாக வேணும், இன்னும் ஹைட் அதிகம் வேணும், அந்த கீழே இந்த ஹைட் ரொம்ப அதிகம் வேணும்னா கூட நம்ம பண்ணிக்கலாம் இதில். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த கலர் மட்டும் இல்லாமல் இது பவுடர் கோட்டிங் தாங்க. இதை பார்த்து நமக்கு வந்து வேறு பவுடர் கோட்டிங் கலர்ஸ் நம்ம போட்டுக்கலாங்க. சரிங்களா? நம்ம வந்து பிளாக் வேணும், இல்லை நமக்கு வந்து எல்லோ வேணும், ஒயிட்டு, ஐவரி, எந்த கலர் வேணும் கூட நம்ம போட்டுக்கலாம் நமக்கு இதில். ஓகேங்களா? வந்து பப் சீட்டுருங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம வந்து ஷோகேஸ் பார்த்தீங்கன்னா நிறைய மாடல் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா பப் சீட்டுருங்க. இது பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப் இருக்குது நமக்கு வந்து. இல்லை எனக்கு வந்து 2 ஸ்டெப் போதும், இல்லை எனக்கு வந்து இன்னும் கூட டோர் பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டோர் இருக்குது, நமக்கு வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஹீட்டர் டெம்பரேச்சர் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. வந்து 2 ஸ்டெப் போதும், எனக்கு இன்னும் ஹைட்டு வரணும், எனக்கு இன்னும் ஹைட் கம்மியாக வரணும் பண்ணிக்கலாம் நமக்கு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஷோகேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா மாடல், கொரியன் டாப்பு, ரொட்டேஷன் மாடல், என்ன மாடல் பண்ணிக்கலாம். சரிங்களா? என்ன சைஸில் நம்ம இல்லை எனக்கு நமக்கு கஸ்டம் மாடல் இருக்குது, எனக்கு நானே மாடல் கொண்டு வரேன்னா அந்த மாடல் கூட நம்ம பண்ணிக்கலாம். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாலக்காடு கோயம்புத்தூர் மெயின் ரோட்டில் ஸ்ரீகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜுக்கு நேராக ஆப்போசிட்டு, குனிமுத்தூர் போலீஸுக்கு நேராக ஆப்போசிட்டு மெயின் ரோடு நம்ம கடை அமைஞ்சிருக்குங்க. நம்ம கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கீழே வரும், கால் பண்ணி நமக்கு என்ன டிசைன் வேணும், என்ன மாடல் வேணும், இல்லை எனக்கு வந்து என்கொயரி நம்ம என்ன மாடல் கஸ்டம் மாடல் பண்ணிக்கலாமா, இல்லை எனக்கு என்ன எக்யூப்மெண்ட்ஸ் வேணும் கூட கீழே டீட்டெயில்ஸ் இருக்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம்.